ஒரு பெண் தினமும் அல்லாவின் பெயரில் ஒரு ரொட்டியை தன் வீட்டின் வெளியே தொங்க வைப்பது வழக்கம். அந்த ரொட்டியை எடுக்க தினமும் ஒரு ஏழை முதியவர் வருவார். ஆனால் நன்றி சொல்லாமல் அவர் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்வார். நீ செய்தது உன்னிடமே திரும்பி வரும் என்று முணுமுணுத்து செல்வார். பல நாள் இதேபோல் தொடர்ந்தது. ஒரு நாள் பெண்ணுக்கு ரொம்ப கோபம் வந்தது. அந்த முதியவர் துவா செய்யாமல் தடை செய்கிறார் என்று. அவள் அந்த ரொட்டியில் விஷம் கலந்து அந்த ரொட்டியை தொங்க வைக்கச் செல்லும்போது அவள் கைகள் நடுங்கின. அஸ்தக்ஃபிருல்லா, நான் என்ன பாவத்தை செய்யப் போகிறேன் என்று சிந்தித்து உடனடியாக அந்த விஷமுள்ள ரொட்டியை நெருப்பில் எரிந்துவிட்டு ஒரு புதிய நல்ல ரொட்டியை அங்கு தொங்க வைத்தாள். முதியவர் வந்தார். ரொட்டியை எடுத்து அதே வார்த்தையை சொல்லிவிட்டு சென்றார். செய்தது உன்னிடமே திரும்பி வரும். அந்த மாலையே கதவில் தட்டல் கேட்டது. முன்னாள் அவளது மகன் நின்றிருந்தான். உடைகள் கிழிந்து பசியால் அலைந்து. அம்மா, நான் பசியால் மயக்கமடைந்திருப்பேன். ஆனால் வழியில் ஒரு முதியவர் எனக்கு தன் ரொட்டியை தந்துவிட்டார் என்று சொன்னான். அம்மா அதிர்ச்சியில், அது அதே அதிகாலை ரொட்டிதான். இன்று அந்த விஷ ரொட்டியை மாற்றாமல் விட்டிருந்தால் தன் மகனையே தன் கையால் கொன்றிருப்பாள். அப்போது புரிந்தது, நன்மையாகட்டும் தீமையாகட்டும் அது நம்மிடமே வந்து சேரும்.